அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் திருச்சிற்றம்பலம் வாத்தி ராயனில். ஆனால் நான் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணுற ஒர்க்கை பண்ணல. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்கன்றதை மட்டும்தான் ஐ அப்சர்வ்ட் அ லாட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஆல் த அதர் ஆக்ஷன்ஸ். ஸோ இதை மட்டும்தான் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சொல்லுவாங்கள்ல சார், ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் படிக்கல, இப்போ வந்து இங்கிலீஷ் இல்லைங்க சார், அந்த கதையாக வேலைக்கு போகும்போதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இதுக்கு டைரக்ஷன் கற்றுக்காமல் இந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஐ ஷாட் த ஹோல் ஃபிலிம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃபோனில் ஷூட் பண்ணிவிட்டு அதை நான் எடிட் பண்ணும் போது தான் ஐ காட் டு நோ, ஓகே ரொம்ப கம்மியாக இருக்கே ஷார்ட்ஸு, திரும்ப திரும்ப இதே வருதுன்றப்போ தான் ஐ தாட் ஓகே நம்ம யூடியூப்பில் என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குன்னு போட்டு பார்க்கலாம்னப்போ யூடியூப்பில் என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் த ஹோல் ஃபிலிம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சார். அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சார், ஓகே நம்ம ஷூட் பண்ணலாம். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் போனப்பயுமே சின்ஸ் வி ஆல் ஆர் அ நியூ டீம், ஃபோனில் எடுக்கிறத ஒரு கேமராவில் எடுக்கிறோம், அந்த ஃபீல்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ஐ வாஸ் நெவர் வெரி மச் ப்ரெஷர்ட், அந்த ஒரு ஜோன்லேயே இல்லை சார். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கலாம் டெஃபினெட்லி நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்கவே மாட்டேன் சார். அந்த ப்ராசஸ் தான் ஹெல்ப் மீ அ லாட் டு, ஏன்னா அது பண்ணும் போதே ஒரு ஸ்டேஜிங் கற்றுக்கிட்டேன், எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதில் தான் கற்றுக்கிட்டேன் சார். ஸோ நவ் ஐம் கோயிங் டு ட்ரீட் யூ லைக் அ ரிவ்யூவர் அண்ட் ஆஸ்க் யூ அ கொஸ்டின். என்னன்னா நம்ம வந்து வி ஆர் வாட்சிங் அ ஃபில்ம், ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் பண்ணுற படம். ஓகே, நம்ம அதை படமாக பார்க்கணுமா இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறான்ப்பா இவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஓவராலாக படம் ஒர்க் ஆகுது பரவாயில்ல அந்த மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரி. பிகாஸ் நான் சமுத்திரக்கனியோட இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஏன் நம்ம வந்து குறைகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும், நம்ம வந்து ஏன் ஏதோ பண்ணியிருக்கப்பா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போகலாம். வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் தட்? சார் ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் சி போத் த சைட்ஸ் சார். ஆக்சுவலி படமாகவும் ஒருத்தர் ப்ராமிசிங்காக பண்ணுறது அஃப்கோர்ஸ் தேர் ஆர் மெனி லைக் எல்லாருமே தப்பு பண்ணுவோம்ல சார் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இப்போ நானுமே இதில் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். இது வெளில வரும்போது தான் லைக் ஐ மை செல்ஃப் வில் லேர்ன், ஓகே நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம், இதை நம்ம அன்றைக்கி யோசிக்கல இன்றைக்கி சொல்கிறாங்கன்னு. ஸோ டேக்கிங் த கிரிட்டிக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஃபைன் சார். பட் வந்து எப்படி சொல்கிறது, ஐ திங்க் ஒரு நியூ கம்மர் ஒரு நியூ ஸ்டார்டருக்கு தேர் ஷுட் பி ஆல்சோ லிட்டில் புஷ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் ஆஸ் வெல், ஃப்ரம் எவ்ரி ஒன். ஓகே ரொம்ப நல்லாவே இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை சார். ஆப்வியஸாக நல்லா இருக்குன்றது மட்டும் தான் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் தேர் ஆர் ஃபியூ பிளேசஸ் வேர் இட்ஸ் நாட் ஒர்க்கிங்ன்ற இடத்த ஓகே இட்ஸ் ஃபைன், ஹீ இஸ் டூயிங் சம்திங் பிகாஸ் எவ்ரிபடி வில் லேர்னும் சார். இன்றைக்கி எல்லாருமே பிகாஸ் வெற்றி சார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் சார், இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன், என் படத்தில் எனக்கு இது கூட தெரியாது அப்படின்றத அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஆல் தட் இஸ் அ லேர்னிங் சார். இப்போ நான் படம் பண்ண வரும்போதுமே ஐ லேர்ன் ஃப்ரம் ஆல் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் ஒன்லி. ஆக்சுவலி நான் கற்றுக்கிட்டது வந்துட்டு இருந்ததுலாம். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது ஐ தாட் லைக் படங்களாக நான் பார்த்து கற்றுக்கிட்டது சொல்லுங்கள் சார். அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் தேர் ஆர் ஃப்ளாஸ் இன் எவ்ரி ஃபிலிம். பட் ஐ திங்க் ஒரு நியூ கம்மருக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் வில் ஆல்வேஸ் பி அ பூஸ்ட் டு நாட் டூ த சேம் மிஸ்டேக்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ். ரைட். ஏன்னா ஒன்று சிம்பிள் சார், என் தம்பிக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன் சார், ஒரு 200 ருப்பீஸுக்கு ஒரு படம் ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு 200 ருப்பீஸ்க்கு ஒரு பிரியாணி வாங்குகிறோம். பிரியாணி நல்லா இல்லை, படமும் நல்லா இல்லை. ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிரியாணி சுமாராக இருக்கு மச்சான், இனிமேல் இங்கே சாப்பிடணும்னான்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு படம் நல்லா இல்லைன்னா அவன் பரம்பரையே திட்டிடுறீங்க, போட்டு எல்லாரையும் கிளின்னு கிழிச்சிருங்க. ஏன் இதை பண்ணுறோம், ஏன் இதை பண்ணுறேன்னு சொல்லும்போது he said, ஒரு பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு பசின்னு ஒரு பர்பஸ் முடிஞ்சிருது, டேஸ்ட்டுன்றது என்னோடய எக்ஸ்ட்ரா லேயர் தான், அதை நான் இன்னொரு கடையில் கூட வாங்கிப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சு உரின்னு உரிச்சிடுறீங்க. வெளில வரும்போது எங்கள் மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் நாங்கள் கொட்ட தானே முடியும், அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ எனக்கு இருக்கிற ஒன்று என்னென்னா, அந்த அளவுக்கும் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக ஆடியன்ஸ் என்டர்டெயினும் பண்ணும், அட் த சேம் டைம் வி ஹேவ் டு entertain them to the extent where we can do the best to the audience. யாருங்க தம்பி ஒரு பெரிய தத்துவத்தை அப்படியே சொல்லிட்டாரு. James, actually it's very true. Yes.